வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கினுடைய டெபிட் கார்டை எப்படி நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில பார்க்க போறோம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். ஐஓபி ஏடிஎம்க்கு நம்ம போயிட்டு அந்த மிஷின்ல பாருங்க, டெபிட் கார்டு போடுற இடத்துல லைட் எரியும். அப்பதான் நம்ம டெபிட் கார்டை செலுத்தணும். உடனே ஸ்கிரீன்ல பாருங்க, ஓடிபி ஜெனரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி, அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ஓடிபி ஜெனரேட் ஆயிடுச்சு. அதை நம்ம அக்கௌண்ட் பதிவு பண்ண மொபைலுக்கு அமிச்சாச்சு அப்படிங்கிற தகவலை தான் தந்திருக்காங்க. ப்ளீஸ் ரீஇன்சர்ட் யுவர் கார்டு அகைன், அதாவது ஓடிபி நமக்கு வந்த உடனே கார்டை எடுத்துட்டு அந்த லைட் எரியற வரைக்கும் காத்து இருந்துட்டு மறுபடியும் நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணணும். ப்ளீஸ் என்டர் யுவர் ஓடிபி அப்படின்னு சொல்லி நமக்கு அதுல மெசேஜ் காட்டுது. நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியை நாம இதுல டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணணும். ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்திருக்கும். நமக்கு சுலபமான 4 டிஜிட் நம்பரை நாம தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய பிறந்த வருஷமா இருக்கலாம், தேதியும் மாசமும் சேர்ந்து வச்சுக்கலாம். நம்மளுடைய வீட்டு நம்பர் 12 அப்படின்னு இருந்தா அதை 2 தடவை டைப் பண்ணலாம். நம்மளுடைய வண்டி நம்பரையும் நம்ம டைப் பண்ணலாம். ஆனா ஒரே நம்பரை 4 தடவை நம்ம டைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு சுலபமான 4 டிஜிட் நம்பர் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிட்டு ஆஃப்டர் என்டர் பின் பிரஸ் ஹியர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த பட்டனை நம்ம பிரஸ் பண்ணணும். பின் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துடும். அவ்வளவுதாங்க, நம்ம ஏடிஎம் பின்னை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.